காலையிலே ஒரு வழியாக தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா முடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ட்ரிம் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ண நான் வந்த இடம் தான் வேர்ல்டு ஹேர் ஸ்டைல்ஸுக்கு வந்துட்டேன். ஹேர் ஸ்டைல்ஸுக்கு வந்தால் காலையில் எங்கேயும் யாருமே இல்லை, கூட்டமே இல்லை. நான் ஒருத்தன் தான் இருந்தேன். அண்ணனும் சீட்டில் வந்து உட்காருங்க ப்ரோ, முடியை கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு முடி கட் பண்ண உட்காந்துட்டேன். முடியை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே நம்மளை அவுட்லுக்கை பார்த்துக்கங்க, நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பைக் எடுத்துகிட்டு போகிற வழியில் பார்த்தா என் அக்கா பசங்க வந்து மாமா ஸ்கூலில் விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் ஸ்கூலில் வர்றதுக்கு நானும் பொறுமையாக கிளம்பிட்டேன். என் அக்கா பசங்களை நான் படித்தது ஸ்கூலும் அதே தான். அங்கேருந்து கிளம்பி போனால் கூழ் குடிக்கலான்னு சொல்லிட்டு காலையில் வேறு விதத்தில் கூழ் ஒரு சொம்பு வாங்கிட்டேன். கூழையும் குடிச்சிட்டேன். கூழ் வந்து வெறும் வயிற்றில் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி கூழ் களியெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. கூழை குடிச்சிட்டு ஸ்கூல் போயிட்டு அங்கேருந்து அவங்கள விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.